அன்பார்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, நம்முடைய பாரத பிரதமரை காண வந்திருக்கக்கூடிய சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். மேடையின் மீது அற்புதமான தலைவர்கள் அமர்ந்திருக்கின்றார்கள். நம்முடைய கூட்டணி கட்சியை வழிநடத்தக்கூடிய தலைவர்கள் இங்கே இருக்கின்றார்கள். தேசிய ஜனநாயக கட்சியினுடைய வேட்பாளர்கள் இங்கே இருக்கின்றார்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக வெற்றி பெற்றே தீர வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் வந்திருக்கக்கூடிய லட்சக்கணக்கான தொண்டர்கள் இங்கே இருக்கின்றீர்கள். உங்களுக்கு தெரியும், 10 ஆண்டு காலம் தமிழகத்திலே ஒரு அற்புதமான நல்லாட்சி நடந்து கொண்டிருக்கிறது. 10 ஆண்டு காலம் யாருக்கும் பிரச்சனை செய்யாத ஒரு ஆட்சி. எல்லாருடைய வீடு பத்திரமா தாங்க இருக்கு, எல்லாத்துடைய நிலமும் பத்திரமா தான் இருக்கு. அதனாலதான் எல்லாம் பத்திரமா இங்க வந்து உட்கார்ந்து இருக்கும். அப்படிப்பட்ட ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. அந்த ஆட்சி மறுபடியும் ஒரு 5 வருடம் நடைபெற வேண்டுமா என்பதை தீர்மானிப்பதற்காக இன்னும் ஒரு 8 நாள்ல நீங்கள் எல்லோரும் உங்களுடைய வாக்கு பெட்டிக்கு சென்று வாக்களிக்க இருக்கின்றீர்கள். நீங்கள் எடுக்கப் போகின்ற முடிவு தமிழகத்துக்கு மட்டுமல்ல, இந்தியாவும் உற்று நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கிறது. நல்லாட்சி செய்கின்ற ஒரு ஆட்சியை மறுபடியும் மக்கள் தக்க வைப்பார்களா? நல்லாட்சி கொடுக்கின்ற ஒரு முதலமைச்சரை மறுபடியும் மக்கள் வாய்ப்பு கொடுப்பார்களா என்று அனைவரும் பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த தாராபுர கூட்டத்தை பார்க்கும் பொழுது நிச்சயமாக நமக்கு தெரிகிறது, ஏப்ரல் 6ஆம் தேதி வரை நாம் காத்திருக்க வேண்டாம் என்று. ஏப்ரல் 6ஆம் தேதி வரை நாம் காத்திருக்க வேண்டாம். இப்போதே சரித்திரம் எழுதப்பட்டு விட்டது. முதல் முறையாக அனைத்து இந்திய அளவிலான கூட்டணி தொடர்ச்சியாக 3வது முறை தமிழகத்தில் ஆட்சிக்கு வரப்போகிறது. இந்த அற்புதமான காட்சி நல்ல உள்ளம் படைத்த அனைவர்களுக்கும், நல்ல அரசியலை விரும்புகின்ற அனைவருக்கும் நிச்சயமாக ஒரு விருந்தாக அமையும். நீங்கள் கேட்கலாம், எதற்காக இந்த கூட்டணி பலம் வாய்ந்த கூட்டணி என்று. நீங்க பாத்தீங்கன்னா, நம்முடைய மேடையில பாரதிய ஜனதா கட்சி, எங்களுடைய மாநில தலைவர், எங்களுடைய வேட்பாளர்கள் இருக்கின்றார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் வேட்பாளர்கள், பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர்கள் வேட்பாளர் இருக்கின்றார்கள். உங்களுக்கு தெரியும், நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 2014 ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு மிக வித்தியாசமாக செயலாற்றிக் கொண்டிருக்கின்றார். எந்த வேலையை எடுத்தாலும் கூட முதல்ல டார்கெட் வச்சிருவார். இந்த நாளுக்குள்ள இந்த வேலையை முடிச்சிருவேன், எனக்கு கரெக்டா இத்தனை நாள் கொடுங்க, அதற்குள்ள வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கொடுப்பேன் அப்படின்னு ஒரு திட்டத்தை சொன்னார். 2022 டிசம்பர் 31ஆம் தேதி முடியும் பொழுது இந்தியாவில் 1,11,00,000 வீடுகள் கட்டப்பட்டிருக்கும். 1,11,00,000 வீடு. எந்த அரசுமே தைரியமாக ஒரு நாளையும் நேரத்தையும் சொல்லிவிட்டு வேலை செய்தது உலக சரித்திரத்தில் கிடையாது. உலகத்தில் நீங்க எங்க பார்த்தா கூட, இந்திய சரித்திரத்தில் கூட இந்த நாளுக்குள்ள இந்த முடிவும் சொன்னது கிடையாது. அதுதான் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆளுமை என்பது. அதே போல 2024 டிசம்பர் 31ஆம் தேதி முடியும் பொழுது இந்தியாவிலே 19,19,00,000 வீடுகளுக்கு உங்க வீட்டு வாசல்ல குடிநீர் வந்திருக்கும். இன்னொரு 4 வருடத்துல இந்தியாவில் எல்லாருடைய வீட்டு வாசலுக்கும் குடிநீர் வந்திருக்கும். இப்பவே உங்களுடைய பஞ்சாயத்துல ஜல் ஜீவன் மிஷன் அப்படிங்கிற பேரில் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இந்த இரண்டுமே உங்களுக்கு போதும். ஒரு பானை சோறுக்கு ஒரு சோறு பதம் என்பது போல பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சியை மக்கள் ஏன் விரும்புகின்றார்கள் என்றால், தொலைநோக்கு பார்வையுடைய ஒரு ஆட்சி. இதை செய்யறன்னு சொல்றாங்க, அந்த நாள் முடியறதுக்கு முன்னாடி அதை செஞ்சு முடிச்சிடறாங்க. அதே போல தமிழ்நாட்டில் நீங்க பாத்தீங்கன்னா, இந்த 10 வருட காலமாக எந்த டெவலப்மெண்டல் இண்டிகேட்டர்ஸ், எந்த குறியீடுகளை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் கூட எல்லா குறியீட்டிலுமே இந்தியாவிலே முதன்மை மாநிலமாக இருக்கின்றோம், இல்லை என்றால் 2வது மாநிலமாக இருக்கின்றோம். எந்த குறியீடாக இருந்தாலும் சரி, நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்டா இருக்கலாம், வெளிநாட்டிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்டாக இருக்கலாம், தமிழ்நாட்டுடைய சட்ட ஒழுங்கு பிரச்சனையாக இருக்கலாம், தமிழ்நாட்டிலே ஏழைகளுடைய சதவீதம் எவ்வளவு குறைந்திருக்கிறது என்று பார்க்கலாம், தமிழ்நாட்டிலே நம்முடைய ரேஷன் கடைகள் எவ்வளவு வீட்டிலே சென்று அடங்குகிறது என்று பார்க்கலாம். எந்த குறியீடை எடுத்தாலும் கூட தமிழகத்தை பொறுத்தவரை இந்திய அளவிலே 1ஆம் இடத்திலோ 2ஆம் இடத்திலோ இருக்கின்றோம். எப்பவுமே நம்ம கிராமத்தில் ஒரு நல்ல பழமொழி சொல்லுவாங்க, நல்லா ஓடிட்டு இருக்கிற வண்டியோட இன்ஜினை ரிப்பேர் பண்ணக்கூடாது. உங்க கார் நல்லா ஓடுது, லாரி நல்லா ஓடிட்டு இருக்கும் போது உங்க காரையும் லாரியும் நிறுத்தி இன்ஜினை கழட்டி ரிப்பேர் பார்க்க மாட்டீங்க. அதே போலதான் நம்முடைய அரசு, இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய அரசு
அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அரசு நன்றாக ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு வண்டி. எல்லா இன்ஜின் நல்லா வேலை செய்து, டயர் நல்லா வேலை செய்து, யாருக்கும் எந்த கோபமும் கிடையாது. நாங்கள் எல்லாமே தேர்தல் பரப்புரையில களத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம். எங்கேயும் கூட ஒரு மனிதனுக்கு கூட சலிப்பு கிடையாது. ஒரு 5 வருடம் ஒரு ஆட்சி இருந்தாலே நீங்க கீழே போனீங்கன்னா மக்கள் சொல்லுவாங்க, எங்களுக்கு மாற்றம் வேண்டும், எங்களுக்கு சலிப்பு வந்து விட்டது என்று. இந்த ஆட்சி 10 வருட காலம் முடிந்தும் கூட ஒருவருக்கு கூட சலிப்பு கிடையாது. எல்லாரும் என்ன விரும்புகின்றார்கள்? மறுபடியும் இந்த ஆட்சி வர வேண்டும் என்று. அதற்காக நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி இங்கே தாராபுரத்தில் இணைந்து இவ்வளவு பெரிய ஒரு பொதுக்கூட்டத்தை போட்டு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு செய்தியை சொல்லி இருக்கின்றோம். அந்த செய்தி என்னவென்றால், ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சருடைய தாயை பற்றி இழிவாக பேசினால் பெண்களின் கூட்டம் சிங்கமென வருவார்கள் என்று. நீங்க அதை பார்த்திருப்பீங்க. 3 நாளைக்கு முன்னாடி டிஎம்கேல வந்து ஒரு ரிப்பீட் கல்பிரேட் இருக்கார். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை தொடர்ந்து அஃபெண்டர்ஸ் இருக்காங்க. போலீஸ் பார்லன்ஸ்ல சொல்லணும் அப்படின்னா ரிப்பீட் அஃபெண்டர்ஸ். மாசம் மாசம் ஏதாச்சும் ஒரு தப்பு பண்ணிருக்கக்கூடிய மனிதர்கள். தப்பு பண்ணது கூட ஸ்டேஜ்ல வந்து 2G ஊழல் நான் பண்ணலீங்க, இதுக்காகத்தான் பண்ணேன்னு சொல்லி அதை டிஃபெண்ட் பண்ணக்கூடிய தன்மை படைத்தவர்கள். அதே ஆராஜா அவர் சொல்றாரு, நம்முடைய முதலமைச்சர் அவர்களுடைய தாயை பற்றி மிக இழிவாக பேசினார். இந்த 3 நாட்களாக எங்க பார்த்தாலும் கூட தாய்மார்களின் கூட்டம் வந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் எல்லாத்துக்கும் தெரியும், இந்த ஆட்சி மறுபடியும் வராமல் திராவிட முன்னேற்ற கழகம் வந்துவிட்டால் எப்படிப்பட்ட தலைவர்கள் அந்த கட்சியில் இருக்காங்க, அவர்கள் 5 வருடத்துல தமிழ்நாட்டில் என்னவெல்லாம் பண்ண போறாங்க அப்படிங்கிறதுக்கு ராசா அவர்கள் பேசின ஒரே ஒரு பேச்சு மட்டும் போதும். அது மட்டும் கிடையாது, தமிழகத்திலே மேடையில் இருக்க நாங்கள் எல்லாமே அரசியல் செய்து கொண்டிருக்கின்றோம், மக்களுக்காக நல்லது செய்யணும். டிஎம்கேவை பொறுத்தவரை அரசியல் செய்யாமல் ஐபாக் என்கின்ற நிறுவனத்துக்கு கட்சியை வாடகைக்கு விட்டுட்டாங்க. நீங்க எல்லா இடத்துலையும் பார்க்கலாம், ஐபாக் காரங்களே வருவாங்க, அவங்களே கொடி கட்டுவாங்க, அவங்களே கொடி எடுத்துட்டு போவாங்க, அவங்களே தலைவர்கள் என்ன பேசணும்னு சொல்லி கொடுப்பாங்க, அவங்களே சர்வே எடுப்பாங்க, அது அவங்களே டிவியில போடுவாங்க. தமிழகத்தில் நாம் உணர வேண்டும், திராவிட முன்னேற்ற கழகம் என்பது முழுமையான கார்ப்பரேட் கம்பெனியாக மாறிவிட்டது. முழுமையான கார்ப்பரேட் கம்பெனி. கொஞ்சம் ஒரு 10% 5% கட்சியில கொஞ்சம் தொண்டர்கள் இருந்தாங்க. இப்ப அதையும் கூட பாத்தீங்கன்னா முழுமையா கார்ப்பரேட் டேக் ஓவர் பண்ணி தமிழகத்தை பொறுத்தவரை மிகப்பெரிய அபாயம் காத்திருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வரும் பொழுது இவர்கள் வந்து நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியை சொல்லுவாங்க, நம்மளே வந்து ஒரு கார்ப்பரேட் கம்பெனின்னு சொல்லுவாங்க. ஜெனரலாக மக்களிடம் ஸ்டாலின் அவர்கள் சொல்வது, 19 லட்சம் ஏழைகளுக்கு தமிழ்நாட்டில் மட்டும் நாம வந்து வீடு கட்டி கொடுத்திருக்கோம். 1,06,00,000 பெண்களுக்கு முதலாக அக்கௌண்ட் ஜன்தன்ல ஆரம்பிச்சு அவங்க அக்கௌண்ட்ல 500 போட்டிருக்கோம். 47 லட்சம் விவசாயிகளுக்கு 6,000 3வது வருஷத்துக்குள்ள நம்ம போட ஆரம்பிச்சிட்டோம். இந்த மாதிரி தொடர்ச்சியாக விவசாயிகளா இருக்கலாம், தாய்மார்களா இருக்கலாம், பிற்படுத்தப்பட்ட சமுதாயங்களா இருக்கலாம், யாராக இருந்தாலும் கூட எல்லாத்துக்குமே நம்முடைய பாரதிய ஜனதா ஆட்சி ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருக்கு. அப்படி இருக்கிற அந்த கட்சியை கார்ப்பரேட் கம்பெனி ஸ்டாலின் சொல்றாருன்னா அவர் முதல்ல வந்து சொல்லட்டும், ஐபாக் நிறுவனத்துக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டாருன்னா அவர் சொல்ற வாதத்தை காது கொடுத்துனாச்சு கேட்கலாம். முழுமையான கார்ப்பரேட் கம்பெனியாக மாறிவிட்ட திராவிட முன்னேற்ற கழகம் என்ன சொல்லுதுன்னா, அடுப்புக்கரியை பார்த்து, அடுப்புக்கறி வந்து அண்டாவை பார்த்து சொல்லிச்சாமா நீ கருப்பன. கிராமத்தில் எல்லாமே சொல்லுவாங்க, அடுப்புக்கறி கருப்பா அண்டாவை கருப்பான்னு பார்த்தீங்கன்னா அடுப்புக்கறி கருப்பா இருக்கும். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் அதுதான் அடுப்புக்கறி. அது நம்ம அண்டாவை பார்த்து என்ன சொல்லுதுன்னா, நீங்க தான் ஊழல் பண்றீங்க, நீங்க தான் கார்ப்பரேட் கட்சி. அதனால் நிச்சயமாக இந்த அடுப்புக்கறி கட்சி ஒரு முறை கண்ணாடியில போய் பார்த்துக்கணும். கட்சி எப்படிப்பட்ட கட்சி, எப்படிப்பட்ட மனிதர்கள் கட்சிக்குள்ள இருக்கிறாங்க, அராஜகம்ங்கிறது கட்சியில் எப்படி டிஎன்ஏவா மாத்தி இருக்காங்க. அவர்கள் ஆட்சிக்கு வராம தான் மக்கள் 2 முறை தடுத்தார்கள். மறுபடியும் வாய்ப்பு கொடுக்க மாட்டார்கள் என்பது அனைவருக்குமே தெரியும். அதனால் இன்னும் ஒரு 8 நாள்ல வரப்போற தேர்தலில் கடைசி 8 நாள்ல எல்லா விதமான சர்க்கஸும் பண்ணி பார்ப்பாங்க. புதுசா சர்வே ரிப்போர்ட் போடுவாங்க, புதுசா அவபிரச்சாரங்கள் ஆரம்பிப்பாங்க. என்ன நடந்தாலும் கூட நீங்கள் திடமாக இருக்க வேண்டும், நீங்கள் திடமாக இருக்க வேண்டும். மத்தியிலே மோடி, மாநிலத்திலே எடப்பாடி என்பதில் நீங்கள் மிக மிக திடமாக இருக்க வேண்டும். தமிழ்நாட்டில் ஓட போற ட்ரெயினுக்கு 2 இன்ஜினுங்க. நம்முடைய ட்ரெயினுக்கு 1 இன்ஜின் மோடி, இன்னொரு இன்ஜின் எடப்பாடி.
அதனால்தான் நீங்க பார்த்தீங்கன்னா நம்முடைய மத்திய அரசு பாரதிய ஜனதா கட்சி எல்லா மாநிலத்துக்குமே கொடுத்த நிதியில தமிழகம் இரண்டாவது அதிகமா நிதி வாங்கிய மாநிலமாக இருக்கிறது. இந்த பட்ஜெட் எடுத்துட்டீங்கன்னா தமிழ்நாடு முதல் அதிகமா வாங்கின நிதி இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது மாநில அரசும் மத்திய அரசும் மிக இணக்கமாக இருப்பதால் தான் மத்திய அரசுடைய நிதி நமக்கு வந்து கொண்டிருக்கிறது. இந்த வருஷம் கூட நீங்க பார்த்திருப்பீங்க, நம்முடைய பட்ஜெட்ல தமிழகத்துக்கு மட்டும் 1,03,00,000 கோடி நம்ம கொடுத்திருக்கோம். 1,03,000 crore கொடுத்திருக்கோம். நாம எதற்கென்றால் சாலையுடைய மராமரத்துக்கு மட்டும். இது தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும். எல்லாத்துக்கும் தெரியும், டெல்லியில இன்னும் ஒரு 40 வருஷத்துக்கு நாம தான் ஆள போறோம். 40 வருஷம் அதை வந்து பிடிக்கிறக்கோ யோசிக்கிறக்கோ கனவு காண்றக்கோ இந்தியாவில் கட்சி கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது இந்த 5 வருட காலம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையிலான ஆட்சி இங்கே நடைபெறும் பொழுது நிச்சயமாக மத்திய அரசு மிகப்பெரிய சப்போர்ட்டாக நம்முடைய தமிழக அரசுக்கு இருக்கும். ஆனால் நீங்க மறந்துடாதீங்க, எந்த காரணத்துக்குமே திராவிட முன்னேற்ற கழகம் உள்ளே வந்துவிடக் கூடாது. வந்தாங்கன்னா முதல் நாளே மத்திய அரசிடம் சண்டை போட ஆரம்பித்து எந்த நிதியும் வேண்டாம்னு சொல்லுவாங்க. அதுக்கு 2 உதாரணம் சொல்றேன். வெஸ்ட் பெங்கால்ல மம்தா பானர்ஜி அவர்கள் நம்முடைய விவசாய நண்பர்களுக்கு பிரதமர் அவர்கள் 6000 ரூபாய் அவங்களுடைய வங்கி கணக்கு அனுப்புறாரு. இந்தியாவிலேயே வெஸ்ட் பெங்கால் மட்டும்தான் ஒரே ஒரு மாநிலம் அந்த நிதி வேண்டாம் என்று சொல்லிவிட்டார்கள். வெஸ்ட் பெங்கால் இருக்கக்கூடிய எந்த விவசாயிக்கும் அவங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு 6000 ரூபாய் போவது கிடையாது. அதே போல நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா அவர்களுடைய மருத்துவ காப்பீடு திட்டம் 5 லட்சம் ரூபாய் உங்க நிறைய பேர்த்துக்கிட்ட இருக்கும். கேரளால இதே மருத்துவ காப்பீடு திட்டம் கிடையாது. கேரள அரசு கூட பாத்தீங்கன்னா மத்திய அரசுடன் இணக்கமாக இருந்து அதை பெற்றெடுக்கலாம். அவர்களும் கூட அரசியல் செய்து கொண்டு வேண்டாம் என்று சொல்லிவிட்டார்கள். தமிழக மக்களுக்கு அற்புதமான அனைத்து திட்டங்களும் கிடைத்துக் கொண்டிருக்கிறது மத்திய அரசிலிருந்து. அதனால் நீங்கள் முடிவெடுக்க வேண்டும். மத்திய அரசும் மாநில அரசும் இணக்கமாக இருக்க வேண்டும். அதுவும் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொல்லக்கூடிய அந்த கட்சி வரவே கூடாது. ஏனென்றால் அது கார்ப்பரேட் கட்சி. அதனால் தான் சொல்லக்கூடிய கட்சி என்று சொன்னேன். நீங்கள் 6-7 நாட்களுக்கு உங்களுடைய மனதை எந்த விதத்திலும் சஞ்சலம் அடைய விடாமல் 234 தொகுதியிலுமே நம்முடைய கூட்டணி நண்பர்களை வெற்றி பெற செய்து சட்டசபைக்கு உங்களுடைய குரலாக அனுப்பி வைக்க வேண்டியது உங்களுடைய கடமை. இந்த சுட்டரிக்கின்ற வெயிலிலே தாராபுரம் பகுதியிலே அலையலையாக மக்கள் வந்திருக்கின்றீர்கள். நிச்சயமாக உங்களுக்கு நன்றிகளை சொல்ல வேண்டும். காரணம் என்னவென்றால், ஒரு மிகப்பெரிய மகத்தான ஒரு தலைவரை பார்க்கறதுக்காக வந்திருக்கிறீங்க. நரேந்திர மோடிஜி ஐயா எங்கெல்லாம் போறாரோ, கோயம்புத்தூர், சென்னை, இப்ப தாராபுரம், இதுலயே உங்களுக்கு தெரியும் நம்முடைய பாரத பிரதமரை பொறுத்தவரை ராகுல் காந்தி அவர்களை போல சிட்டிக்கு போற ஒரு அரசியல்வாதி கிடையாது. ஏசி கார்ல போய் சிட்டியில் உட்கார்ந்து ஸ்விம்மிங் பண்ணிட்டு பிரியாணி சமைச்சு சாப்பிட்டுட்டு அப்புறம் இத்தாலிக்கு ஒரு 3 நாள் டூர் போயிட்டு மறுபடியும் வந்து இந்தியன் அரசியலை பற்றி பேசுகிறேன்னு சொல்ற ஆள் கிடையாது. இவர் தாராபுரத்துக்கு முதலாக பாரத பிரதமர் வந்து உங்கள் அனைவரையும் பார்த்து கிராமத்து மக்களை பார்த்து பேசுறதே நமக்கு தெரியுது. பாரத பிரதமர் உங்களுக்கானவர், கிராமத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கானவர், சாதாரண உங்களை போன்ற என்னை போன்ற மனிதனுக்கான மனிதன் நமக்கு தெரியுது. எவ்வளவு எழுச்சியா வந்திருக்கிறீங்களோ அடுத்த 8 நாட்கள் இதே எழுச்சியோடு இருங்க. மே 2ஆம் தேதி 234 நபர்களையும் வெற்றி பெற செய்து வெற்றி கூட்டணியாக ஆக்கி காட்டுங்கள் என்று வேண்டி விரும்பி கேட்டுக் கொள்கின்றேன். அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். இந்த அரங்கத்தில் கூடியிருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, தமிழகத்தில் கடந்த 10 ஆண்டுகளாக புரட்சி தலைவி டாக்டர் அம்மா அவர்களுடைய ஆட்சி தமிழகத்தில் அமைதியாக்க, வளமாக்க, தொழிலுடைய வளர்ச்சிக்கு முன்னேற்ற பாதையில் அழைத்துச் செல்வதற்காக, பெண்களுடைய முன்னேற்றத்தில் நலன் கொண்டதாக, இளைஞர்களுக்கான புதிய வாய்ப்புகளை கொடுக்கத்தக்க ஆட்சியாக நடந்து கொண்டிருக்கிறது. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பெண்களுடைய முன்னேற்றத்தில் தனி கவனம் கொண்டவர். அவருடைய வாழ்க்கை பொது வாழ்க்கையில் இருக்கின்ற பெண்களுக்கு மட்டுமல்ல, குடும்பத்தில் சாதாரணமாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு மிகப்பெரிய உத்வேகத்தை கொடுக்கின்ற ஒரு வாழ்க்கை. அவருடைய வழியில் ஆட்சி செய்து கொண்டிருக்கும் நம் மரியாதைக்குரிய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்தல் அறிக்கையில் பெண்களுக்காக சிறப்பான அறிவிப்புகளை கொடுத்திருக்கார். பெண்களுக்காக மாதம் 1500 ரூபாய், அவர்களுக்கு வாஷிங் மிஷின்,
வருஷத்துக்கு 6 சிலிண்டர். இன்னும் தொழில் தொடங்குறதுக்கு அதற்கான ஆட்டோ ரிக்ஷா வாங்குறதுக்கான உதவி, இலவசமான கேபிள் டிவி இணைப்பு ஒருபுறம் கேட்கிறார்கள். தேர்தல் அறிக்கையில் இம்மாதிரி மக்களுக்கு இலவசங்களை கொடுப்பது சரியா அப்படிங்கிற ஒரு கேள்வியை ஒரு சில மீடியாக்கள் முன்வைக்கிறார்கள், ஒரு சில எதிர்கட்சிகளும் சொல்கிறார்கள். நாங்கள் இதை வேறு விதமாக பார்க்கிறோம். ஒரு பெண்ணுக்கு வீட்டுக்குள்ளே உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய நவீன உபகரணங்களுடைய வசதியின் காரணமாக அவர்களுடைய நேரம் மிச்சப்படுகிறது. அவர்கள் உழைக்கின்ற நேரம் மிச்சப்படுகின்ற பொழுது அவர்கள் தன்னுடைய பொருளாதார மேம்பாட்டிற்காக, தன்னுடைய குடும்பத்தினுடைய மேம்பாட்டிற்காக தான் எப்படி முயற்சி செய்யலாம், வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்ளலாம் என யோசிக்கிறார்கள். புதுசா டெக்னாலஜி வந்தா அதை நம்ம எப்படி பயன்படுத்திட்டு நம்ம நேரத்தை மிச்சம் பண்ணி அதை வேறு விதங்கள்ல எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸா மாத்திக்கிறது அப்படிங்கிறதுதான் நம்முடைய வெற்றியினுடைய ரகசியம் அடங்கியிருக்கிறது. அந்த வகையில் மத்திய அரசாங்கம், பிரதமர் மோடி தலைமையிலான அரசாங்கம் எப்போதும் பெண்களுடைய நலனை முன்னிறுத்தி இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அரசாங்கம். இன்றைக்கு மத்தியிலே நிதி அமைச்சகத்தின் கீழாக பல்வேறு திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. படிப்பு இல்லையா, வேலைக்கு போக முடியலையா, சுயதொழில் குழுக்கள் வாயிலாக 10 லட்சம் ரூபாய் இருந்த சுயதொழில் குழுக்களுடைய கடன் இப்போது 20 லட்சம் ரூபாய் அவர்கள் பெற்றுக்கொண்டு தொழில் துவங்கலாம்னு கொடுத்திருக்கு. படித்த பெண்களுக்கு சுயமாக சொந்த காலை நிற்க வேண்டும் என்கின்ற பெண்களுக்காக ஆத்ம நிர்பார் இந்தியா தன்னிறைவை நோக்கி செல்ல வேண்டும். இந்தியா என்பது பொருட்களை உற்பத்தி செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு சக்தி மையமாக மாற வேண்டும். இங்கு மக்களுக்கு தேவைப்படக்கூடிய அத்தனை பொருட்களையும் நம்முடைய நாட்டிலேயே தயாரிப்பதற்கான வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும் என்பதற்காக ஆத்ம நிர்பார் திட்டத்தில் பெண்கள் தொழில் துவங்க வேண்டும் என்றால் அவர்களுக்கு வங்கிகள் குறிப்பிட்ட பெண்களுக்கு நீங்க கொடுத்துதான் ஆகும். ஸ்டாண்டப் ஸ்டார்ட் அப் திட்டம் இருக்கு. அந்த திட்டத்துல நீங்க 1 கோடி ரூபாய் வரைக்கும் பெண்களுக்கு கடனுதவி வழங்கப்படுகிறது. எந்தவித உத்தரவாதம் வேண்டியதில்லை. இதுல வங்கிகள் கட்டாயம் இந்த திட்டத்தில் கொடுத்தே ஆகும். ஆக பெண்களுக்கான சுய வேலைகளை, சுய தொழில் வாய்ப்புகளை உருவாக்கம் செய்வதற்காக உதவி செய்கின்ற அரசாங்க மோடி அவர்களுடைய அரசாங்கம் இருக்கிறது. வேலை வாய்ப்புகள் படிச்சிருக்குது நம்ம வீட்டு பொண்ணு. ஒரு காலத்துல பொண்ணு வேலைக்கு போய் நாங்க குடும்பத்துல சாப்பிடணும்னா அது கௌரவ குறைச்சல். எங்க வீட்டு மருமக வீட்டுக்குள்ள மட்டும் பார்த்துட்டா போதுங்க, வெளியில வேலைக்கு போக வேண்டாம், அது உங்க குடும்பத்திற்கு அவமானம் என்று கருதுகின்ற சூழல், அந்த சிந்தனை 10 ஆண்டுகளுக்கு முன்பாக வரைக்கும் இருந்தது. இன்னைக்கு பையனுக்கு பொண்ணு பார்க்கறதுக்கு ஜாதகம் எடுக்கும் போதே சொல்லிடுறாங்க, வேலைக்கு போற பொண்ணு இருந்தா கொடுங்க. கேட்கிறாங்களா இல்லையா? ஆக இன்று பெண்கள் வேலைக்கு செல்கின்றது என்பது ஒரு சமூகத்தினுடைய ஒரு அங்கமாக மாறிக்கொண்டிருக்கக்கூடிய சூழலில் இத்தகைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அம்மா கனவு கண்ட லட்சியத்தின்படி நடக்கின்ற இந்த கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை என்பது தமிழகத்தினுடைய பெண்களுடைய முன்னேற்றத்தில் ஒரு மிக முக்கியமான மைல்கல்லாக மாறும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. இந்த பகுதியினுடைய தொழில் வாய்ப்புகள், தமிழகத்தினுடைய மேற்கு மண்டலம் மிகப்பெரிய ஒரு தொழில் மையமாக, பொருளாதார மையமாக மாறிக்கொண்டிருக்கிறது.
பாரத் மாதா கி. உலகத் தலைவன் தன்னுடைய காலை தாராபுரத்திலே இப்பொழுது பதிக்க இருக்கிறார்கள். பாரத் மாதா கி. அவர் இறங்கும் பொழுது இந்த விண்ணை விட்ட வேண்டும் என்ற கோஷமானது. பாரத அன்னைக்கு கோஷம் நீங்க போடுங்க, 2 பேரும் சேர்ந்து கோஷம் போட்டுனே இருங்க. பாரத் மாதா கி. பாரத பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடிஜி, புரட்சி தலைவி அம்மாவின் புகழ், சத்துணவு தந்த சரித்திர நாயகன் டாக்டர் புரட்சி தலைவி எம்ஜிஆரின் புகழ். பாரத் மாதா கி. பாரத் மாதா கி. வந்துவிட்டார் நமது உலகத் தலைவன் வீரன் பாரத் மோடிஜி. மோடிஜி மோடிஜி மோடிஜி. மோடி 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 என்று விண்ணை எட்ட வேண்டும். பாரத் மாதா கி. பாரத் மாதா கி. பாரத பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடி. பாரத பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடி. பாரத பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடி. வெற்றிவேல் வெற்றிவேல் வெற்றி வெற்றி வெற்றிவேல். வீர வீர வீரவேல். பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி. பாரத பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடிஜி. பாரத பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடிஜி. பாரத பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடிஜி. வெற்றி வெற்றி வெற்றிவேல். பாரத் மாதா கி. வெற்றிவேல் வெற்றிவேல் வெற்றிவேல். உலகம் போட்டு உத்தம தலைவன் நரேந்திர மோடிஜி. வெற்றிவேல் வெற்றிவேல். நாடாளுமன்ற வெற்றி வேட்பாளர் தமிழக பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் டாக்டர் எல் முருகன் அவர்களை வரவேற்பு வழங்குமாறு கேட்டுக் கொள்கிறேன். பாரத் மாதா கி. பாரத் மாதா கி. பாரத் மாதா கி. வெற்றிவேல் வெற்றிவேல் வெற்றிவேல். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புகழ். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புகழ். புரட்சி தலைவர் அம்மா புகழ். தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய வேட்பாளர்கள் பிரச்சாரத்திற்காக தாராபுரம் வருகை வந்திருக்கின்ற வரலாற்றில் முதல் முறையாக தாராபுரத்திற்கு ஒரு முதல் பிரதமர் வந்திருப்பது இதுதான் முதல் முறை. அப்படிப்பட்ட பெருமை இந்த தாராபுரத்திற்கு வந்திருக்கிறது. நம்முடைய மோடிஜி அவர்கள் இன்றைக்கு கேரளாவில் பிரச்சாரத்தை முடித்துவிட்டு நம்மளுடைய கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கிறார்கள். இந்த கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் மாண்புமிகு மரியாதைக்குரிய ஆற்றல் மிக்க தலைவர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். எளிமையான முதலமைச்சர், ஏழைகளின் முதலமைச்சர், மக்களுடைய முதலமைச்சர் மரியாதைக்குரிய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். ஜல்லிக்கட்டு நாயகன் மரியாதைக்குரிய துணை முதலமைச்சர் அண்ணன் ஓ
பன்னீர்செல்வம் அவர்களையும் இந்த நிகழ்ச்சிக்கு வருக வருக என தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் வருக வருக என வரவேற்போம். மற்றும் கூட்டணி கட்சிகளுடைய தலைவர், தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் அண்ணன் ஜி.கே. வாசன் அவர்களையும் வருக வருக என இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். மரியாதைக்குரிய கூட்டணி கட்சியினுடைய தலைவர் ஐயா ஏ.சி. சண்முகம் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். உழவர் உழைப்பாளர் கட்சியினுடைய தலைவர் ஐயா செல்லமுத்து அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பிரதிநிதியாக இந்த வருகை வந்திருக்கும் ஐயா தன்ராஜ் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். கூட்டணி கட்சியினுடைய தலைவர் அண்ணன் எஸ். ராமசாமி அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை வந்திருக்கின்ற திருப்பூர் மாவட்டத்தினுடைய வேட்பாளர்கள், இந்த பகுதியினுடைய பொறுப்பாளர் அண்ணன் வேலுமணி அவர்களையும், திருப்பூர் மாவட்டத்தினுடைய அமைச்சர் அண்ணன் உடுமலை ராதாகிருஷ்ணன் அவர்களையும், சபாநாயகர் தன்பால் அவர்களையும் உள்ளிட்ட வருகை வந்திருக்கின்ற வேட்பாளர்கள் அனைவரையும், சகோதரர் அண்ணாமலை அவர்களையும், இந்த மாவட்டத்தினுடைய செயலாளர் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அண்ணன் மகேந்திரன் அவர்களையும் வருக வருகை வரவேற்று, பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய மகளிர் அணிய தலைவி சகோதரி வானதி சீனிவாசன் அவர்களையும் வருக வருகை வரவேற்று, அண்ணன் கே.வி. ராமலிங்கம் மண்டின் மைந்தன் கே.வி. ராமலிங்கம் அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றோம். கர்நாடகாவுடைய அமைச்சர், இந்த பகுதியினுடைய பொறுப்பாளர் அண்ணன் பசவராஜ் அவர்களையும் வருக வருக என வரவேற்று, இந்த நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்திருக்கும் அத்தனை வேட்பாளர்களையும் வருக வருக என இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். சகோதரர்களே, தாராபுரம் இன்றைக்கு வரலாறுல பொறிக்கப்பட்ட நாள், ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நாள். வரலாற்றிலேயே முதல் முறையாக தாராபுரத்திற்கு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். தாராபுரம் எந்த அளவுக்கு வளர்ச்சி பெறும் என்பதை நாம் இதிலிருந்து தெரிந்து கொள்ள முடியும். மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் இணைந்து செயல்படுகின்றதால் தமிழகத்திற்கு பல்வேறு நல்ல திட்டங்களை செயல்படுத்தப்பட்டிருக்கிறது. இது தாராபுரம் வளர்ச்சி அடைந்த தாராபுரமாக மாறும். தாராபுரம் மக்களுடைய கோரிக்கை, நீண்ட நாள் கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேற இருக்கிறது. ஆகையால் சகோதரர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற பொதுமக்கள், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எம்எல்ஏக்கள், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள், அத்தனை சகோதரர்களையும் வருக வருக என வரவேற்று இந்த நிகழ்ச்சிக்கு வருகை என்ற அத்தனை பேரும் மீண்டும் ஒரு முறை வருகிறவர்கள் வரவேற்கிறேன். தேர்தலத்தின் திரையமாக ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் வெற்றியை பெற செய்த நம்முடைய தமிழக அரசுடைய துணை நியமர் ஓபிஎஸ் அவர்களை பேசுமாறு அனுப்பினேன். இந்திய திருநாட்டை வல்லரசு நாடுகளுக்கு இணையாக கொண்டு போய் நிலைநிறுத்திய இந்திய திருநாட்டுடைய சாதனை படுத்திக் கொண்டிருக்கின்ற நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர் மரியாதைக்குரிய திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இந்த சிறப்பான நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் திரு எடப்பாடி கே. பழனிசாமி அவர்கள், பாரதிய ஜனதா கட்சியுடைய தேசிய பொதுச் செயலாளர் திரு சி.டி. ரவி அவர்கள், தாராபுரம் தொகுதியுடைய
பாரதிய ஜனதா கட்சியுடைய வெற்றி வேட்பாளர், தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் அண்ணன் திரு எல். முருகன் அவர்கள, தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் ஐயா திரு ஜி. கே. வாசன் அவர்கள, புதிய நீதி கட்சியுடைய தலைவர் அண்ணன் திரு ஏ. சி. சண்முகம் அவர்கள, சட்டப்பேரவை தலைவர் அண்ணன் திரு தனபால் அவர்கள, பாரதிய ஜனதா கட்சியுடைய தேசிய மகளிர் தலைவர் திருமதி வானதி சீனிவாசன் அவர்கள, மாண்புமிகு அமைச்சர் திரு எஸ். பி. வேலுமணி அவர்கள, மாண்புமிகு அமைச்சர் திரு உடுமலை ராதாகிருஷ்ணன் அவர்கள, பாரதிய ஜனதா கட்சியுடைய முன்னோடி அண்ணாமலை அவர்கள, பாட்டாளி மக்கள் கட்சியுடைய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தன்ராஜ் அவர்கள, மாநில செய்தி தொடர்பாளர் அரவிந்தன் அவர்கள, கொங்குநாடு முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் பெஸ்ட் ராமசாமி அவர்கள, பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில பொறுப்பாளர் திரு கே. டி. ராகவன் அவர்கள, பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில பொதுச் செயலாளர் திரு கேசவ விநாயகம் அவர்கள, மாநில செய்தி தொடர்பாளர் ஜி. கே. செல்வகுமார் அவர்கள, வருகை புரிந்திருக்கின்ற பெரியவர்களே, பேரர்கள், தாய்மார்களே, வருகை புரிந்திருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பல்வேறு பொறுப்புகளில் தங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டு கழக பணியினை கடமையினோடு தேர்தல் கால பணியிலையும் கடமையோடு பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற அனைத்து கழகத்தினுடைய நிர்வாகிகளை, பொறுப்பாளர்களை, வருகை புரிந்திருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியுடைய எழுச்சி மிகு தோழர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி நண்பர்களே, இன்றைய தினம் நம்முடைய தமிழகத்திற்கு மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்திற்கு வருகை வந்திருக்கிறார்கள். அவர்களை தமிழகத்தின் சார்பாக, தமிழ் மக்களின் சார்பாக வருக 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 என இருகரம் கூப்பி வரவேற்கின்றோம். I have great pride in welcoming our Honorable Prime Minister Shri Narendra Modi sir again to Tamil Nadu and the prestigious town of Tarapuram. At the outset, I sincerely express my thanks on behalf of AIADMK and alliance partners to Honorable Prime Minister for having undertaken electoral campaign to Tamil Nadu in his busy schedule. Sir, with your full support, our bright prospects in this election will be enhanced greatly, and I am sure our coalition will romp home with a landslide victory. And this victory is bringing Puratchi Thalaivi Amma's rule once again in our state after the ensuing assembly elections. சுதந்திரத்திற்கு பின் இந்தியாவை ஆட்சி செய்து சீர்குலைத்த காங்கிரஸ் அரசு நமது நாட்டை பல ஆண்டுகளுக்கு பின்னோக்கி கொண்டு சென்று விட்டது. எவ்வித வளர்ச்சி பணிகளும் இல்லாமல் இந்தியாவை காங்கிரஸ் ஒரு மிகுந்த இருளுக்குள் தள்ளிய கட்சி காங்கிரஸோடு கூட்டணி ஆட்சி செய்த திமுக, காங்கிரசும் திமுகவும் கிட்டத்தட்ட 16 ஆண்டுகள் மத்தியில் ஆளுகின்ற பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருந்த காங்கிரஸ் திமுக இந்தியாவிற்கும் எந்த ஒரு மிக பிரமாண்டமான எந்த திட்டத்தையும் கொண்டு வந்து சேர்க்கவில்லை, தமிழகத்திற்கும் எந்த திட்டத்தையும் கொண்டு வந்து சேர்க்கவில்லை. ஆனால் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்திற்கு வேண்டிய நிதிகளை தாராளமாக இப்பொழுது கொடுத்துக் கொண்டிருக்கிறது. ஒரு மருத்துவக் கல்லூரிக்கு அனுமதி வாங்குவதற்கு காங்கிரஸ் ஆட்சியில் நாங்கள் பட்ட பாடு எங்களுக்கு தெரியும். ஆனால் ஒரே ஆண்டிற்குள் 11 மருத்துவக் கல்லூரிகளை ஒரே ஆண்டில் அரசாணை மூலமாக அனுமதி தந்த அரசு மத்தியில் ஆளுகின்ற பாரதிய அரசாங்கிற்கு மாண்புமிகு பிரதமர் அவர்களுக்கு எங்களுடைய கோடான ஒரு நன்றி மலர்களை இங்கு காணிக்கையாக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். இங்கு எனக்கு முன்னாலே பேசியவர்கள்தான் ஜல்லிக்கட்டு நாயகன் என்று சொன்னார்கள். நான் ஒரு உண்மையை மட்டும் இந்த கூட்டத்தின் மூலமாக புரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். காங்கிரஸ் திமுக ஆட்சி மத்தியில் ஆளுகின்ற பொழுதுதான் இந்த காளையை விலங்குகள் பட்டியலில் சேர்த்தது. அதன் காரணமாகத்தான் நீதிமன்றம் ஜல்லிக்கட்டுக்கு தடை விதித்தது. யாரால்? காங்கிரஸ் திமுக ஆட்சியில். மெரினா கடற்கரையில் 15 லட்சம் மக்கள் போராட்டம் நடத்தினார்கள். ஜல்லிக்கட்டிற்கு தடையை நீக்கி மீண்டும் ஜல்லிக்கட்டு நடத்த வேண்டிய பாரம்பரிய விளையாட்டு, வீர விளையாட்டு என்று 15 லட்சம் பேர் உட்கார்ந்து கொண்டார்கள். அப்போது
அப்பொழுது நான் தமிழ்நாடு முதலமைச்சராக இருந்தேன். ஐயா அவர்கள் நரேந்திர மோடி ஐயா அவர்களை நான் போய் பார்த்தேன். மிகப்பெரிய பிரச்சனை இங்கே தமிழகத்திலே 15 லட்சம் பேர் இங்கே மெரினாவில் உட்கார்ந்து 20 நாளாக எழுந்திருக்க மாட்டேன் என்று சொல்கிறார்கள். இந்த பிரச்சனை அமெரிக்காவில், ஆஸ்திரேலியாவில், கனடாவில், இலங்கையில், உலக நாடுகளால் பரவிக்கொண்டிருக்கு என்று சொன்னவுடன் 24 மணி நேரத்தில் 4 துறைகளுடைய அரசாணையை தந்து ஜல்லிக்கட்டுக்கு வழிவகுத்து ஜல்லிக்கட்டுக்கு இந்த தடையை உடைத்திருந்த பெருமை நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களையே சாரும் என்பதை தெரிவித்துக் கொண்டு, ஆக ரியல் கதாநாயகன் நம்முடைய நரேந்திர மோடிஜி தான் என்று இந்த கூட்டத்தின் மூலமாக நெஞ்சார்ந்த நன்றியோடு நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். பெரியவர்களே, தாய்மார்களே, தமிழகத்தை காங்கிரஸ் ஆண்டிருக்கிறது, திமுகவும் ஆண்டிருக்கிறது. இதையெல்லாம் டாக்டர் புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா 2017 இரண்டாவதாக தமிழகத்தினுடைய முதலமைச்சராக ஆட்சி பொறுப்பேற்று நல்ல பல திட்டங்களை நாட்டு மக்களுக்கு அர்ப்பணித்த முதலமைச்சராக அந்த திட்டம் தொலைநோக்கு பார்வையுடைய திட்டமாக, தொலைநோக்கு திட்டம் என்று சொன்னால் அந்த திட்டத்துடைய பலன் இன்னைக்கு வாழ்கின்ற மக்களும் பெற வேண்டும், எதிர்காலத்தில் வாழ்கின்ற நம்முடைய எதிர்கால சந்ததியிடம் 50-100 ஆண்டுகளுக்கு பின்னால் இருந்த நம்முடைய எதிர்கால சந்ததியை அந்த திட்டத்துடைய பலனை அனுமதிக்க வேண்டுதான் அம்மாவை பார்த்து 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 ஒவ்வொரு திட்டத்தையும் நாட்டு மக்களுடைய நலன் கருதி அர்ப்பணித்தார்கள். ஒரு மனிதனுக்கு உணவு ஒடுக்க இருக்க இருப்பிடம், இதை நிறைவாக நல்ல ஆட்சியாளர் தரவிட நல்ல ஆட்சியாளராக டாக்டர் புரட்சி தலைவி அம்மாவில் இருந்த காரணத்தால் உணவாக 20 அரிசியை விலையில்லாத அரிசியாக தமிழ்நாடு முழு மக்களுக்கு வழங்கி உணவு பாதுகாப்பை உறுதி செய்தார்கள். ஒரு குருவிக்கு கூட வீடு இருக்கிறது. இங்கு வாழ்கின்ற ஏழை எளிய மக்கள், குடிசை பகுதியில் வாழ்கின்ற ஏழை எளிய மக்களுக்கு வீடு இயக்கம் மக்களுக்கு இருக்கக்கூடாது என்பதற்காக மாண்புமிகு அம்மா 2018ஆம் ஆண்டு தொலைநோக்கு திட்டம் 2023 ஆவணத்தில் ஒரு பகுதியாக 2023ஆம் ஆண்டுக்குள் வீடற்ற ஏழை எளிய மக்களுக்கு அனைவருக்கும் தரமான உறுதியான காங்கிரீட் வீடுகள், அடுக்குமாடி வீடுகளோ அல்லது தனியார் வீடுகள் கட்டித்தரப்படும் என்று அறிவிக்கப்பட்டு இதுவரை 6 லட்சம் வீடுகள் ஏழை எளிய மக்களுக்கு வழங்கப்பட்டு விட்டது. உறுதியாக 2023ஆம் மத்திய அரசினுடைய துணையோடு தமிழகத்தில் வாழ்கின்ற அனைத்து ஏழை எளிய மக்களுக்கும், குடிசை பகுதியில் வாழ்கின்ற மக்களுக்கு தரமான உறுதியான அடுக்குமாடி வீடுகள் கட்டித்தரப்படும் என்று இந்த கூட்டத்தின் மூலமாக தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். எண்ணற்ற திட்டங்கள், சோசியல் செக்யூரிட்டி, சமூக பாதுகாப்பு திட்டங்கள். ஒரு பெண் வளர்ந்து திருமண வயதை எட்டுகின்ற பொழுது திருமணம் தடைப்பட்டு விடக்கூடாது. ஏழ்மை நிலையில் ஏழை பெண்ணாக இருந்தால் திருமண நிதியாக 25,000 ரூபாய். அந்த பெண் படித்து பட்டதாரி பெண்ணாக இருந்தால் பெண் கல்வியை ஊக்குவிக்க வேண்டும் என்று திருமண நிதி 50,000 உயர்த்தப்பட்டு தாலிக்கு 4 கிராம் தங்க தாயின் ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருந்தது. 5 வருடம் நிறைவாக ஆட்சித்தார்கள். 2014 மாண்புமிகு அம்மா அறிவித்தார்கள், இனிமே தாலிக்கு தங்கம் 4 கிராம் 8 கிராமாக உயர்த்தி வழங்கப்படும் என்று அறிவித்தார்கள். இன்னைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற அம்மாவின் அரசு அதை தலைமை வாங்கி கொண்டிருக்கிற அறிவியல் ஏற்பாடு பழனிசாமி அவர்கள் இன்னைக்கு 4 கிராம் தங்கத்தை 8 கிராமாக உயர்த்தி வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இப்படி எண்ணற்ற திட்டங்கள் இன்றைக்கு நாம் ஒவ்வொரு 5 ஆண்டு காலமும் தேர்தல் அறிக்கையை கட்சிகள் வெளியிட்டுக் கொண்டிருக்கிறது. திமுக வெளியிட்டிருக்கு, அண்ணா திமுக வெளியிட்டிருக்கு. 2011-2014 மாண்புமிகு அம்மா அவர்கள் தேர்தல் அறிக்கை மூலம் சொல்லும்போது அத்தனை திட்டங்களை இன்னைக்கு நலத்திட்டங்களை நாம் கொடுத்திருக்கிறோம். பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக நிறுத்தப்பட்டிருக்கிற நம்முடைய அருமை சகோதரர் திரு எல் முருகன் அவர்களுக்கு தாமரை சின்னத்திலும், அதே போல பாரதிய ஜனதா கட்சியில் நிறுத்தப்பட்டிருக்கிற அனைத்து வேட்பாளர்களுக்கும் தாமரை சின்னத்திலும் உங்களுடைய பொன்னான வாக்குகளை வித்திரையிட்டு பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்து உங்களுடைய பாதத்தை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நம்முடைய விவசாயிகளின் 12,000 கோடி கடனை தள்ளுபடி செய்து விவசாயிகளுக்கு காப்பாற்றி இருக்கிற நம்முடைய தமிழகத்தினுடைய முதல்வர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை பேசுமாறு கேட்டுக்கொள்கிறேன்.
பேசலாமா? பொன்மனச்சம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், இதயம் புரட்சித் தலைவர் அம்மா தெய்வத்தை வணங்கி இந்த சிறப்பான எழுச்சியான தேர்தல் பிரச்சார கூட்ட நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தி வேட்பாளர்களை வெற்றி பெற செய்வதற்கு ஆதரவு திரட்ட வருகை தந்திருக்கின்ற இந்திய திருநாட்டினுடைய பிரதமர், உலகளவிலே இந்தியாவினுடைய பெருமையை உயர்த்தி பிடித்த மாண்பு பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களே, நிகழ்ச்சியில் பங்கு பெற்று சிறப்புரையாற்றிய கழக ஒருங்கிணைப்பாளர் மாண்பு துணை முதலமைச்சர் அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்களே, பாஜகவின் தேசிய செயலாளர் திரு சி டி ரவி அவர்களே, தமிழ்நாடு மாநில பாரதிய ஜனதா தலைவர், இந்த தொகுதியுடைய வெற்றி வேட்பாளர் அறிவிச்சல் முருகன் அவர்களே, தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் முன்னாள் அமைச்சர் அண்ணன் திரு ஜி கே வாசன் அவர்களே, பாட்டாளி மக்கள் கட்சியுடைய முன்னாள் எம்பி நிர்வாகி திரு தன்ராஜ் அவர்களே, புதிய நீதி கட்சியுடைய பொறுப்பாளர் சி சண்முகம் அவர்களே, கொங்குநாடு முன்னேற்ற கழக தலைவர் திரு பெஸ்ட் ராமசாமி அவர்களே, சட்டப்பேரவை தலைவர் அண்ணன் திரு தனபால் அவர்களே, மாண்பு அமைச்சர் சகோதரர் எஸ் பி வேணுமணி அவர்களே, மாண்பு அமைச்சர் சகோதரர் உடுமலைப்பேட்டை ராதாகிருஷ்ணன் அவர்களே, மாண்பு சட்டப்பேரவை தலைவர் மரியாதை பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்களே, மரியாதைக்கு திருமதி வாணி சீனிவாசன் அவர்களே, மேடையிலே வீட்டுகின்ற பல்வேறு கட்சியுடைய தலைவர் பெருமக்களை, மேடையிலே வீட்டுகின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற வெற்றி வேட்பாளர்களே, பாரதிய ஜனதா கட்சியுடைய வெற்றி வேட்பாளர்களே, பாட்டாளி மக்கள் கட்சியுடைய வெற்றி வேட்பாளர்களே மற்றும் வருகின்ற பெரியவர்களை, தாய்மார்களே, வாக்கா பெருமக்களை, மாநிலத்தைச் சேர்ந்த சகோதரிகளே, இளைஞர் பட்டாளர்களே, பத்திரிகையாளர், ஊடகங்களே அனைவருக்கும் என்னுடைய முதல்கள் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தல், இந்த தேர்தலில் நம்முடைய கூட்டணியுடைய வேட்பாளர்கள் 234 தொகுதிகள் வெற்றி பெற்று வாகை சூடுவார்கள் என்ற செய்தியை மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்கின்றேன். நம்முடைய கூட்டணி வலிமையான கூட்டணி, வெற்றி கூட்டணி. இந்த தேசத்திற்கு, நாட்டிற்கு நன்மை செய்யக்கூடிய பாரத பிரதமர்கள் இடம்பெற்றிருக்கின்ற கூட்டணி நம்முடைய வெற்றி கூட்டணி. பாரத பிரதமர் அவர்கள் ஒரு நிமிடமும் கூட வீணாக்காமல் இந்திய நாடு உயர்வடைய, இன்றைய நாட்டில் இருக்கின்ற மக்கள் அனைவருக்கும் அனைத்து அடிப்படை வசதிகளும் நிறைவேற்றப்பட வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் இரவுகள் வாராமல் உழைக்கின்ற உயர்ந்த இடத்தில் இருக்கின்ற மரியாதைக்குரிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்றைக்கு உலக அரங்கிலே இந்திய நாடு வல்லரசு நாடாக வேண்டும் என்று இன்றைக்கு நாட்டு மக்களுடைய கனவை நனவாக்கியிருக்கின்றார்கள். எனவே இந்திய நாடு உலக அரங்கிலே இன்றைக்கு பெருமை அடையும் என்று சொன்னால் அவருடைய உழைப்பால் இன்றைக்கு இந்திய திருநாடு உயர்ந்து இன்றைக்கு நிற்கின்றது என்பதை இதை பெருமையோடு இந்த நேரத்தில் தெரிவித்து கொள்கின்றேன். அதோடு இன்றைக்கு தமிழ்நாட்டுக்கு தேவையான திட்டங்கள் கேட்கின்ற பொழுதெல்லாம் இன்றைக்கு கொடுத்துக் கொண்டிருக்கின்ற அரசு, மத்திய அரசு, பாரத பிரதமர் அவர்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே இன்றைக்கு 2 வழிச்சாலையாகும், 4 வழிச்சாலையாகும், 6 வழிச்சாலையாகும், 8 வழிச்சாலையாகும், சுமார் 5200 கிலோமீட்டர் நீளமுள்ள சாலைகளை இந்திய தேசிய நெடுஞ்சாலைத்தின் மூலமாக சுமார் 1,05,000 கோடி மத்திய அரசு நிதி வழங்கி இன்றைக்கு தமிழகத்திலே உள்கட்டமைப்பு சிறந்த மாநிலம் என்ற பெருமையை உருவாக்க நமக்கு இந்த திட்டத்தை வழங்கிய பாரத பிரதமர் அவர்களுக்கு தமிழ்நாட்டு மக்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல இன்றைக்கு தமிழ்நாடு நீர் பற்றாக்குறை மாநிலம். அந்த நீர் பற்றாக்குறை போக்குவதற்காக
அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒப்பற்ற தலைவர் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் தொடர்ந்து வலியுறுத்திக் கொண்டிருந்தார்கள். கோதாவரி காவிரி இணைப்பு திட்டம், அந்த திட்டம் சாத்தியமாகின்ற பொழுது தமிழ்நாட்டுக்கு மக்கள் ஏற்றம் பெறுவார்கள், விவசாயிகள் மகிழ்ச்சி அடைவார்கள். இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் முழுவதுக்கும் பெரும்பாலான மாவட்டங்களிலே குடிநீர் பிரச்சனை என்ற நிலையே இல்லாமல் ஒரு சூழலை உருவாகும். அந்த திட்டத்தை மாண்பு பிரதமர் அவர்கள் நிறைவேற்றி தருவார்கள். அதற்காக அவர் முயற்சி எடுப்பார் என்று இந்த தருணத்திலே நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். என்றாலும் மிகப்பெரிய திட்டம். இந்த திட்டம் வர வேண்டும் என்று சொன்னால் மத்தியிலும் மாநிலம் இணக்கமான உறவு இருந்ததால் இந்த திட்டம் நிறைவேற்றப்படும். அதற்கான நிதியும் தேவை. எல்லாம் நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் மாண்பு பாரத பிரதமர் அவர்கள் மனசு வைக்க வேண்டும். தமிழ்நாட்டு மக்கள் மீது பேரன்பு கொண்ட பாரத பிரதமர் அவர்கள் இந்த மிகப்பெரிய திட்டத்தை நமக்கு நிறைவேற்றி தருவார்கள். அதே போல இன்றைக்கு தமிழகத்திலே பெருநகரங்கள் மாநகராட்சி இன்றைக்கு ஸ்மார்ட் சிட்டியின் மூலமாக அதிகமான நிதிகளை மத்திய அரசு மாநில அரசு இணைந்து ஸ்மார்ட் சிட்டி அதன் மூலமாக இன்றைக்கு பெருநகரெல்லாம் வளர்ச்சி பார்க்கின்ற பல்வேறு திட்டங்கள் இன்றைக்கு நிறைவேற்றப்பட்டு வருகிறது. அதே போல இன்னைக்கு உள்கட்டமைப்பு சிறப்பாக இருக்கின்ற காரணத்தினால்தான் தடையில்லா மின்சாரம் தொடர்ந்து தமிழகத்திலே வழங்கி இருக்கின்ற காரணத்தினாலே இன்றைக்கு தமிழ்நாட்டை நோக்கி முதலீட்டாளர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். கடந்த 2019ஆம் ஆண்டு தொழில் முதலீட்டாளர் மாநாட்டை சென்னையிலே நடத்திய பொழுது சுமார் 3,500,000 கோடி ரூபாய் தொழில் முதலீடு செய்ய தொழிலாளர்கள் முன்வந்து 304 தொழிற்சாலைகள் தமிழகத்தை துவங்குவதற்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டார்கள். இது ஒரு வரலாற்று சாதனை. இந்த தொழிற்சாலை தமிழகத்துக்கு வருகின்ற பொழுது நேரடியாக படித்த இளைஞர்களுக்கு 5 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும். மறைமுகமாக 5 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும். 10 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கி தந்த அரசாங்கம் மாண்பு அம்மாவுடைய அரசு என்பதை நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். அதோடு ஈரோடு மாவட்டம், கோவை மாவட்டம், திருப்பூர் மாவட்ட மக்களுடைய கனவு அத்திக்கடவு அவனாசி திட்டம், அந்த கனவு திட்டத்தையும் மாண்பு அம்மாவுடைய அரசு இன்றைக்கு நிறைவேற்றப்படுகிறது. சுமார் 1,652 கோடி ரூபாய் திட்டத்தை அறிவித்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற அரசாங்கம் இருக்கின்ற பொழுது அடிக்கல் நாட்டப்பட்டு இந்த தினம் வேகமாக துரிதமாக அந்த பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 2021ஆம் ஆண்டு இறுதிக்குள் அந்த திட்டம் நிறைவேற்றப்பட்டு இந்த வறட்சியான பகுதிக்கின்ற மக்கள் செழுமையாக இன்றைக்கு காட்சியளிப்பார்கள். இந்த மாவட்டம் எல்லாம் பசுமை காட்சி விரைவிலே பார்க்க போகிறோம். அதே போல நொய்யலாறு நவீனப்படுத்தும் பணி, அதற்காக 230 கோடி ரூபாய் அரசாங்கம் இன்றைக்கு நிதி ஒதுக்கீடு செஞ்சு 60% பணிகள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. அதே போல கீழ்பவானி பாசன திட்டம் நவீனப்படுத்துவதற்காக சுமார் 933 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு அந்த திட்டத்தையும் இன்றைக்கு நிறைவேற்றப்பட்டு வருகிறோம். அதோட இந்த பகுதியில் ஒட்டஞ்சத்திரம், தாராபுரம், அவனாசிபாளையம் வரையிலான 4 வழிச்சாலை அதற்காக 724 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே அந்த பணியில் முடிக்கப்பட்டு இன்றைய தினம் மக்களுடைய பயன்பாட்டுக்கு திறக்கப்படுகின்ற மகிழ்ச்சியான செய்தியை இந்த தருணத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன். அதேபோல திருப்பூர் மாநகராட்சிக்கு 950 கோடியில் ஸ்மார்ட் சிட்டி திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டு வருகின்றன இந்த மாவட்டத்திலே. அதேபோல 1125 கோடி ரூபாயிலே இன்றைக்கு கூட்டுக்குடி திட்டம் திருப்பூர் நகராட்சியில் செயல்படுத்தியிருக்கின்றார்கள். அதேபோல திருப்பூர் மாநகராட்சி விடுபட்ட பகுதிகள் பாதாள சாக்கடை திட்டம் சுமார் 636 கோடி ரூபாயிலே செயல்படுத்தியிருக்கின்றார்கள். குடிசை மாற்று வாரியத்தின் மூலமாக திருப்பூர் மாநகராட்சி, உடுமலைப்பேட்டை நகராட்சி, பல்லடம் நகராட்சி, அவனாசி பேரூராட்சி, மடத்துக்குளம் பேரூராட்சி பகுதியில் சுமார் 500 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே அடுக்குமாடி குடியிருப்புகள் 75% பணிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. இந்த பணிகள் நிறைவேற்றுகின்ற பொழுது இந்த பகுதி மக்களுக்கு தேவையான வீடுகள் கிடைக்கும். ஏழை எளிய மக்கள் இன்றைக்கு சொந்தமாக வீடு கிடைக்கக்கூடிய சூழ்நிலையை இன்றைக்கு உருவாக்கி தந்திருக்கின்றோம். அதே போல அடித்தட்டிலே வாழ்கின்ற ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட ஆதியோடர் உயர்கல்வி குறைந்த கட்டண கல்வி கற்க வருவதற்காக அம்மாவுடைய அரசு அதிகமான கல்லூரியை திறந்திருக்கின்றன. இந்த மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 2013 காங்கியத்திலே கலை அறிவியல் கல்லூரி துவங்கப்பட்டது. 2019 அவனாசியிலே புதிய அரசு கலை மற்றும் கலைக்கல்லூரி திறக்கப்பட்டது. 2020 பல்லடத்திலே அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி திறக்கப்பட்டது. இப்படி பல கல்லூரி திறந்த விளைவு இன்றைக்கு தமிழகத்திலே உயர்கல்வி படிப்புடைய எண்ணிக்கை உயர்ந்து இந்திய திருநாட்டிலே 2011
மாண்புமிகு அம்மா அவர்கள் பொறுப்பேற்கின்ற போது 134 பேர் உயர்கல்வி படித்துக் கொண்டிருந்தார்கள். இன்றைய தினம் கல்வியிலே புரட்சி மறுமலர்ச்சி ஏற்படுத்தி கல்விக்கு அதிகமான நிதி ஒதுக்கீடு செய்ததன் விளைவு இன்றைக்கு கற்போடைய எண்ணிக்கை உயர்ந்து உயர்கல்வியுடைய படிக்கக்கூடிய எண்ணிக்கை 149 பேர் தமிழகத்திலே உயர்கல்வி படிக்கிறார்கள். இதெல்லாம் ஒரு வரலாற்று சாதனை. எந்த மாநிலத்திலே கல்வி உயர்வு கிடைக்கிறதோ அந்த மாநிலம் உயர்வடையும், பொருளாதார மேம்பாடு அடையும் என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்ட விளைகின்றேன். அதே போல பல்வேறு திட்டங்கள் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா 248 தொடக்கப்பள்ளிகள் தொடங்கப்பட்டிருக்கின்றன. 117 தொடக்கப்பள்ளி நடுநிலைப் பள்ளிகளாக தரம் உயர்த்தப்பட்டிருக்கின்றன. 1079 நடுநிலைப் பள்ளிகள் தரம் உயர்த்தப்பட்டு உயர்நிலைப் பள்ளிகளாக தரம் உயர்த்தப்பட்டிருக்கின்றன. 604 உயர்நிலைப் பள்ளிகள் மேல்நிலைப் பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டிருக்கின்றன. இப்படி ஆங்காங்கே பள்ளிகள் தரம் உயர்த்தப்பட்டதன் விளைவு கற்போட எண்ணிக்கை தமிழகத்தில் உயர்ந்திருக்கின்றது. ஆக இதையெல்லாம் அம்மாவுடைய அரசு செயல்படுகின்ற தன்மை என்பதை நேரத்தில் கோடிட்டு காட்டுகிறேன். அதோடு இன்னைக்கு திருமண உதவி திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் இதுவரை 12,51,000 பேர் பயனடைந்திருக்கின்றார்கள். ஒரு சவரன் 37,000 ரூபாய், 50,000 ரூபாய் திருமண உதவி திட்டத்தின் கீழ் அந்த திருமண செயல்களுக்கு வழங்கப்படுகிறது. 27,000 வழங்கப்படுகிறது. ஆக இதுவரை 12,51,000 பேருக்கு இந்த திட்டத்தின் மூலமாக உதவி கிடைத்திருக்கின்றது. அதே போல இன்றைக்கு கல்வியிலே புரட்சி மறுமலர்ச்சி விஞ்ஞான கல்வி நம்முடைய மாணவ செல்வங்களுக்கு வழங்க என்பதற்காக மாண்பு அம்மா அவர்கள் தொடங்கப்பட்ட இன்றைக்கு மடிக்கணி திட்டம் இதுவரை 52,31,000 பேர்களுக்கு மாணவ மாணவிகள் கொடுத்து அறிவுபூர்வமான கல்வியை கொடுத்த அரசு மாண்பு அம்மாவுடைய அரசு. இதெல்லாம் வரலாற்று சாதனை என்பதை நேரத்தில் கோடிட்டு காட்டி, அதோடு கொரோனா வைரஸ் பரவல் கடுமையாக பாதிக்கப்பட்ட நேரம், சோதனையான நேரம், அந்த நேரத்தில் மாண்பு பாரத பிரதமருடைய நல்ல ஆலோசனை பெற்று மாண்பு அம்மாவுடைய அரசு செயல்பட்டதன் விளைவு கொரோனா வைரஸ் பரவல் இன்றைக்கு கட்டுப்படுத்தியிருக்கின்றோம். அதோடு இந்தியாவிலேயே தமிழகத்தில் தான் RT-PCR பரிசோதனை அதிக அளவிலே செய்த காரணத்தினாலே கொரோனா வைரஸ் பரவல் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த சோதனையான நேரத்திலே நம்முடைய ஏழை எளிய மக்கள் அவர்களுக்காக ரேஷன் கடையிலே விலையில்லா அரிசி, விலையில்லா பருப்பு, விலையில்லா சர்க்கரை, விலையில்லா எண்ணெய் எல்லா குடும்ப அட்டைக்கும் 1000 ரூபாய் கொடுத்த ஒரே அரசு நாங்கள் அம்மாவுடைய அரசு என்பதை பெருமையோடு சொல்லிக்கொள்ள கடைபிடிக்கிறேன். ஏழைகள் எப்பொழுது பாதிக்கப்படுகிறார்களோ அப்பொழுதுதான் அதிலிருந்து மீட்டெடுத்த அரசு அம்மாவுடைய அரசு என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்டி, வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நம்முடைய கூட்டணியில் அங்க வைக்கின்ற அனைத்து ஏற்பாடுகளுக்கும் பல்லாயிரக்கணக்கான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் இருக்கிற குறிப்பை வேண்டி கேட்டு, மேடையில் வீட்டுகின்ற நம்முடைய வெற்றி வேட்பாளர்களுக்கு கழகத்தின் சார்பாக போட்டியிட்ட வேட்பாளருக்கு 2 லட்சத்திலே வாக்களித்து அவர்கள் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுங்கள். அதே போல பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக போட்டியிடுகின்ற வேட்பாளருக்கு தாமரை சின்னத்திலே வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுங்கள். அதே போல நம் கூட்டணியில் அங்கமைக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளருக்கு மாமல சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். ஆகவே நம்முடைய கூட்டணியில் அங்கமைக்கின்ற அத்தனை வேட்பாளர் 234 தொகுதியில் போட்டியிட அனைத்து வேட்பாளர்கள் பல்லாயிரக்கணக்கான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்று மீண்டும் அரசமைய உங்களுடைய அன்பான வேண்டுகோளை வைத்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இந்த வலது பக்கம் இருக்கிற போலீஸ் நண்பர்கள் அங்கே இருக்கிற எல்லாருக்கும் இடது பக்கம் வர சொல்லுங்க. பிரதமர் பேச போறாரு. நீங்க ஏன் வெயில காக்க வச்சுட்டு இருக்கீங்க? ப்ளீஸ் எல்லா காவல்துறையும் அனுப்பி வைங்க. நம்முடைய பாரதத்தினுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் உலகத்தினுடைய தலைவர். ஒரு முறை பிரெஞ்சு பிரசிடென்ட் பிரெங்கேஸ் காலனி சொன்னார், Prime Minister Narendra Modi is a pragmatic man and determined to act for the government, security of the country and beyond for the world. இன்றைக்கு உலகத்தையே காக்கிற ஒப்பற்ற தலைவர் நம்ம ஊருக்கு வந்திருக்கார். கங்கையின் மைந்தன் அமராவதி மண்ணுக்கு வந்திருக்கிறார். அவரை விளையாட்டுமாறு அழைக்கிறேன். வெற்றிவேல், வீரவேல், வெற்றிவேல், வீரவேல், வெற்றிவேல், வீரவேல், வெற்றி வெற்றி வெற்றிவேல், வீர வீர வீரவேல்.
வெற்றிவேல் வீராவேல் வெற்றிவேல் வெற்றிவேல் வெற்றி வெற்றி வெற்றிவேல் CM of Tamil Nadu, Deputy CM of Tamil Nadu, NDA leaders on dais, candidates for the assembly polls, Karyakartas, sisters and brothers of Tamil Nadu. Vanakkam. I feel happy to come to one of the oldest cities of Tamil Nadu. The divinity of the Agasteswarar temple is immense. It draws people from all over the world. This is a region that has given great like Tirupur Kumaran, Dhiran Chinnamalai, the brave Pollan and Kalinga Rayar. India takes great pride in the culture of Tamil Nadu. One of the happiest moments of my life was when I got a chance to speak a few words in the oldest language in the world, Tamil, at the United Nations. மரியாதைக்குரிய மாநிலத்தினுடைய முதலமைச்சர், துணை முதலமைச்சர், தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய தலைவர்கள், இந்த சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்பாளர்கள், இந்த கட்சியினுடைய தொண்டர்கள், தமிழகத்தினுடைய சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் வணக்கம். தமிழகத்தினுடைய மிக பழமையான இந்த நகரத்திற்கு வந்ததில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். சுவாமி அகஸ்தீஸ்வரர் அருளாசி அளவிடற்கரியது. உலகம் முழுவதும் மக்கள் அந்த கோயிலுக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பகுதி மிகச்சிறந்த மனிதர்களான திருப்பூர் குமரன், தீரன் சின்னமலை, தளபதி கொள்ளன், காளிங்கராயர் போன்ற மிகச்சிறந்த மனிதர்களை கொடுத்த பூமி. தமிழகத்தினுடைய கலாச்சாரத்தில் இந்தியா பெருமை கொள்கிறது. என்னுடைய வாழ்க்கையினுடைய மகிழ்ச்சியான தருணமாக ஐக்கிய நாடுகள் சபையில் உரையாற்றுகின்ற போது ஒரு சில தமிழ் வார்த்தைகளை கூறியதை நான் நினைவு கூர்கிறேன். Friends, in a few days from now, Tamil Nadu will vote to elect a new assembly. The NDA family seeks your blessing to serve the people of the state. We seek your vote based on a solid agenda of all-round development, inspired by the ideals of MGR and Amma Jayalalitha ji. We want to empower the farmers, poor, youngsters and women of Tamil Nadu. We want to boost connectivity and create opportunities here. I am aware that the people of the region are eagerly awaiting a rail link. The central government is positively looking at that demand. We want to promote Tamil culture and language. That is why
we are ensuring technical and medical education is possible in the local language. A vote for NDA is a vote to solve long-standing issues. A prime example is the way the decade-old demand of the Devendra Kula Vellalar community was solved by our alliance. நண்பர்களே, இன்னும் ஒரு சில நாட்களில் நாம் நம்முடைய புதிய சட்டமன்ற உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்க இருக்கிறோம். தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய இந்த குடும்பம் உங்களுடைய ஆசீர்வாதத்தை வேண்டி நிற்கிறது தமிழக மக்களுக்கு சேவை செய்வதற்காக. நாங்கள் ஒருங்கிணைந்த வளர்ச்சி திட்டத்தை அடிப்படையாக வைத்து உங்களிடம் வாக்குகளை கேட்கிறோம். டாக்டர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா அம்மா அவர்களுடைய லட்சியத்தால் உத்வேகப்படுத்தப்பட்டு இங்கிருக்கக்கூடிய விவசாயிகள், பெண்கள், ஏழைகள் மற்றும் இந்த சமுதாயத்தினுடைய அடித்தட்டு மக்கள் அத்தனை பேருக்கும் சேவை செய்வதற்காக அந்த உத்வேகத்தை பெற்றிருக்கிறோம். இந்த பகுதியினுடைய மிகச்சிறந்த இணைப்புகளை மேம்படுத்துவதற்கும் இங்கு சிறந்த வாய்ப்புகளை உருவாக்குவதற்குமாக நாங்கள் உங்கள் முன்னே நிற்கிறோம். இந்த பகுதியினுடைய மக்கள் ஒரு ரயில்வே இணைப்பிற்காக நெடுங்காலமாக கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பது எனக்கு தெரியும். நிச்சயமாக மத்திய அரசாங்கம் அந்த கோரிக்கையை கனிவுடன் பரிசீலிக்கும். நாங்கள் தமிழகத்தினுடைய மொழி மற்றும் கலாச்சாரத்தை பாதுகாப்பதில் உறுதி கொண்டிருக்கிறோம். அதனால் தான் தொழில்நுட்ப கல்வி, மருத்துவ கல்வி போன்றவைகளை எல்லாம் தாய்மொழி கல்வியில் பயிற்றுவிப்பதற்காக முயற்சிகளை எடுத்துக் கொண்டிருக்கிறோம். இங்கு நீங்கள் அளிக்கக்கூடிய வாக்கு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு நெடுங்காலமாக தீர்க்கப்பட்ட பல்வேறு பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக கொடுக்கின்ற வாக்காக பாருங்கள். இன்னொன்றையும் உங்களுக்கு நான் ஒரு எடுத்துக்காட்டாக சொல்ல விரும்புகிறேன். நீண்ட நாட்களாக தேவேந்திர குல வேளாளர்களுடைய கோரிக்கை என்பது இருந்தது. அதை நிறைவேற்றி தருவதில் நாங்கள் எவ்வளவு உறுதியாக இருக்கிறோம் என்பது உங்களுக்கு தெரியும். Friends, on one hand, NDA has our development agenda. On the other hand, the Congress and DMK have their own dynasty agenda. The speeches of the leaders have nothing positive to offer. They hardly talk about their own vision or work. All they do is demean others and spread lies. These days, Congress and DMK have launched their outdated 2G missile. This 2G missile has one clear target: the women of Tamil Nadu. A few days back, this missile was launched by UPA with a clear order: attack the Nari Shakti of Tamil Nadu. Today, I am in Dharapuram. I am in a land whose proud sons and daughters never compromise on their ideals and fought against injustice. From here, I want to tell Congress and DMK, please control your party leaders. I want to tell the Congress and DMK, the people of Tamil Nadu are noting everything. They will never tolerate insult to the women of the state. Today,
Congress and DMK have insulted the respected mother of Tamil Nadu Chief Minister. God forbid, if they come to power, they will insult many other women of Tamil Nadu. நண்பர்களே, ஒருபுறம் தேசிய ஜனநாயக கூட்டணி வளர்ச்சிக்கான திட்டத்தை உங்கள் முன்பாக வைக்கிறது. இன்னொரு புறம் திமுக காங்கிரஸ் கூட்டணி அவர்களுடைய குடும்ப வாரிசு அரசியல் திட்டத்தை உங்கள் முன்பாக வைத்திருக்கிறது. அந்த கட்சியில் கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்களுடைய பேச்சிலே அவர்களுக்கென்று இருக்கக்கூடிய ஒரு செயல் திட்டமோ மக்களுக்கு நேர்மறையாக கொடுக்கக்கூடிய செய்திகளோ இல்லை. அவைகள் எல்லாமே அடுத்தவர்களை அவமானப்படுத்துகின்ற அல்லது பொய் கூறுகின்ற செய்திகளாகவே இருந்து வருகின்றது. இப்போது காங்கிரஸ் மற்றும் திமுக புதிதாக ஒரு ஏவுகணையை தாக்குதலை துவங்கி இருக்கிறது. அந்த 2G மிசைல் 2G ஏவுகணை என்பது ஒரே ஒரு நோக்கத்திற்காக ஏவப்பட்டிருக்கிறது. அது தமிழகத்தினுடைய பெண்களை இழிவுபடுத்துவதற்காக ஏவப்பட்ட ஏவுகணையாக இருக்கிறது. சிறிது நாட்களுக்கு முன்பாக ஐக்கிய கூட்டணி அந்த கட்சிகளுடைய தலைவர்கள் அந்த ஏவுகணையினுடைய ஒரே நோக்கமாக நம்முடைய தமிழகத்தினுடைய பெண்கள் சக்தியை இழிவுபடுத்துகின்ற அந்த நோக்கத்தை ஏவுகணையாக வைத்திருக்கிறார்கள். நான் இன்று தாராபுரத்தில் இருக்கிறேன். இந்த தாராபுரத்தினுடைய ஆண்களும் பெண்களும் மகளும் மகனுமான இந்த பகுதியிலே நீங்கள் ஒருபோதும் உங்களுடைய லட்சியத்தை சமரசம் செய்து கொண்டதில்லை. எப்போதும் அநீதிக்கு எதிராகவே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள், போராடி கொண்டிருக்கிறீர்கள். நான் இந்த மேடையில் இருந்து சொல்கிறேன், காங்கிரசுக்கும் திமுகவிற்கும் உங்களுடைய தலைவர்களை கட்டுப்படுத்துங்கள். நான் திமுகவிற்கும் காங்கிரசுக்கும் சொல்கிறேன், தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் நீங்கள் பெண்களை இம்மாதிரி இழிவுபடுத்துவதை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க மாட்டார்கள். இன்று காங்கிரஸ் மற்றும் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் நம்முடைய மரியாதைக்குரிய முதலமைச்சருடைய தாயாரை இழிவாக பேசியிருக்கிறார்கள். கடவுளே, ஒருவேளை இவர்கள் அரசுக்கு வந்துவிட்டால் தமிழகத்தினுடைய பெண்களுடைய நிலைமையை நினைத்து பாருங்கள். இவர்கள் இன்னும் பெண்களை அவமானப்படுத்துவார்கள், இழிவு செய்வார்கள். Sadly, to insult women is a part of the Congress DMK culture. A few days back, one of the MLA candidates of DMK, Mr. Dindigu Leone, made horrible remarks on women. DMK had done nothing to stop him. The young crown prince of DMK, who is sidelined many senior DMK leaders, he too made horrible remarks. DMK had done nothing to stop him. Never forget 25th March 1989, 25th March 1989, in the Assembly of Tamil Nadu, how did DMK leaders treat Amma Jayalalitha ji? DMK and Congress will not guarantee women empowerment. In their rule, crime against women are up. Local strongmen disturb peace. Friends, the opposition's anti-women mindset is not restricted to Tamil Nadu. Yesterday, in West Bengal, an elderly lady, Shobha Majumdar, lost her life. A few weeks ago, we all saw with horror
how goons belong to TMC brutally attack her just because her ideology was different. This has been in the news for a long time, but did Congress show any empathy? Did Congress ally? DMK condemn? Did DMK's ally, the left, condemn such behavior? And did their friends, TMC, with whom they hold strategy, met in Delhi, show any regret? No, not at all. Pin drop silence among opposition. நண்பர்களே, திமுக மற்றும் காங்கிரஸ் கட்சிகளுடைய கலாச்சாரம் என்பதே பெண்களை அவமானப்படுத்துவதில் ஒரு கூறாக இருந்து வந்து கொண்டிருக்கிறது. சிறிது நாட்களுக்கு முன்பாக திமுகவினுடைய திண்டுக்கல் லியோனி அவர்கள் பெண்களை பற்றி மிக அருவருக்கத்தக்க வகையில் ஒரு சில வார்த்தைகளை பேசியிருந்தார். திமுக ஒருபோதும் அவரை தடுக்கவில்லை. திமுகவினுடைய இளவரசர் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய பல்வேறு மூத்த தலைவர்களை எல்லாம் ஓரம் கட்டிவிட்டு இன்று நடுநாயகமாக இருக்கின்ற அவரும் அருவருக்கத்தக்க வகையில் பெண்களை பற்றி பேசியிருக்கிறார். ஆனால் திமுக ஒருபோதும் இவர்களை தடுப்பதில்லை. ஒரு நாளை நீங்கள் மறந்து விடாதீர்கள். 1989 மார்ச் 25 நம்முடைய மரியாதைக்குரிய அம்மா ஜெயலலிதா அவர்களை சட்டமன்றத்தில் இந்த திமுகவினுடைய தலைவர்கள் எப்படி நடத்தினார்கள் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. திமுகவும் காங்கிரசும் ஒருபோதும் பெண்களுடைய வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கப் போவதில்லை. அவர்களுடைய ஆட்சி காலத்தில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் எப்போதும் அதிகரித்துக் கொண்டே இருந்தது. அவர்களுடைய உள்ளூர் தலைவர்கள் எப்போதும் அமைதிக்கு எதிராகவே இருந்து வந்திருக்கிறார்கள். இங்கு மட்டுமல்ல, மேற்கு வங்காளத்திலே இவர்களுடைய நட்பு கட்சியான திரிணாமுல் காங்கிரஸ் சில நாட்களுக்கு முன்பாக வயதான ஒரு பெண்மணியை தாக்கியவர் உயிரிழந்திருக்கிறார். சோனா மாலிக் என்கின்ற மூதாட்டி. இதற்கு முன்பாகவும் அவர் தாக்கப்பட்டதை எல்லாம் நாம் ஊடகங்களில் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆக இந்த திமுக காங்கிரஸ் இவர்களுடைய நட்பு கட்சியான மேற்கு வங்காளத்தில் இருக்கின்ற கட்சிக்கும் பெண்களை மரியாதையாக நடந்து கொள்வதிலும் பெண்களை அவமானப்படுத்துவதிலும் அவர்களும் இவர்களைப் போலவே இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆக இவர்களுடைய கூட்டணி இவர்களுடைய நட்பு என்பது எப்போதும் பெண்களுக்கு எதிரானதாகவே இருந்து கொண்டிருக்கிறது. Friends, we in the NDA are inspired by the thoughts and ideals of the great Andal and Avvaiyar. We believe that the progress of society is not complete without empowerment of women. That is why all our schemes are aimed at strengthening our Nari Shakti. The increased toilet coverage under Swachh Bharat Mission has helped women. Thanks to the Ujjwala Yojana, over 32 lakh poor or below poverty line households in Tamil Nadu have been given new connections. Under PM Awas Yojana, nearly 3 lakh houses in rural areas have been completed. About 3.8 lakh houses in cities have been completed. In this scheme, it is encouraged to allot the houses in the name of women. These ensures both dignity and empowerment. Under the maternity benefit, under that program, the Pradhan Mantri Matru Vandana Yojana, over 10 lakh women have benefited
நண்பர்களே, நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய அங்கமாக இருக்கின்ற அத்தனை பேரும் மிகச்சிறந்த பெண்மணிகளான ஆண்டாள் மற்றும் ஔவையாருடைய லட்சியத்தால் உத்வேகம் பெற்றிருக்கிறோம். இந்த சமுதாயத்தினுடைய வளர்ச்சி என்பது பெண்களுடைய வளர்ச்சி இல்லாமல் இல்லை என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். அதனால்தான் எங்களுடைய அத்தனை திட்டங்களும் பெண்களுடைய சக்தியை மேம்படுத்துவதாக, அவர்களை வலிமைப்படுத்துவதாக நாங்கள் அமைத்துக் கொண்டிருக்கிறோம். தூய்மை பாரதம் திட்டத்தில் கட்டப்பட்டுள்ள புதிய கழிப்பிடங்கள் எல்லாமே பெண்களுக்கு மிக உதவிகரமாக இருந்து வந்திருக்கிறது. அதே போல புதிதான எரிவாயு இணைப்புகள் தமிழகத்தில் மட்டும் வறுமை கோட்டிற்கு கீழ் இருக்கக்கூடிய 32 லட்சம் பெண்களுக்கு உஜ்வாலா யோஜனா என்கின்ற திட்டத்தின் கீழாக அந்த இணைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல அனைவருக்கும் வீடு திட்டம், பிரதம மந்திரியினுடைய ஆவாஸ் யோஜனா என்று சொல்லப்படுகின்ற அந்த திட்டத்தில் கிராமப்புற பகுதிகளில் 3 லட்சம் வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது. நகர்ப்புற பகுதிகளில் 3.8 லட்சம் வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது. இங்கு ஒன்றை நான் குறிப்பிட விரும்புகிறேன். இந்த வீடுகள் எல்லாம் பெண்கள் பெயரிலே இருக்க வேண்டும் என நாங்கள் ஊக்கப்படுத்துகிறோம். இது எதற்காக என்றால் பெண்களுக்கான மரியாதையை, அவர்களுடைய வளர்ச்சியை இது மேம்படுத்தும் என நாங்கள் நம்புகிறோம். அதே போல மகளிருக்கான பேறுகால விடுமுறை அல்லது உதவி திட்டத்தின் வாயிலாக அதற்கு பிரதம மந்திரி மாத்ரு வந்தனா யோஜனா என்று பெயர், அதன் வாயிலாக 10 லட்சம் மகளிர் இந்த திட்டத்தின் கீழ் இங்கு உதவி பெற்றிருக்கிறார்கள். Friends, I want to appreciate the people of the Congo region for their spirit of enterprise. People from the part of the state have always created wealth and value for the nation. The people here are known for their business sense. At the same time, they are known for their remarkable compassion. Through last years, the small, medium and big business of this region went out of their way to help others. I am here to assure you all that my government and me personally are committed to doing everything possible to help business and enterprise grow here. நண்பர்களே, இந்த கொங்கு நாடு பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை நான் பாராட்டுகிறேன். எதற்காக தெரியுமா? உங்களுடைய தொழிலை வளர்க்க வேண்டும், அதை துவங்க வேண்டும் என்கின்ற உங்களுடைய உத்வேகத்திற்காக. இந்த பகுதியினுடைய மக்கள், இந்த கொங்கு பகுதியினுடைய மக்கள் இந்த நாட்டிற்கு நீங்கள் செல்வத்தை சேர்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த நாட்டிற்கு நீங்கள் மரியாதையை கொடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள். அதே போல உங்களுடைய வியாபார நேர்த்தியை, தொழில் நேர்த்தியை இந்த நாட்டினுடைய மக்கள் அறிவார்கள். ஆனால் அதே சமயம் நீங்கள் அளவிடக்கரிய கருணையும் கொண்டவர்கள். கடந்த வருடம் இங்கு இருக்கக்கூடிய சிறு குறு பெரிய தொழில் நிறுவனங்கள் எல்லாம் உங்கள் சக்திக்கு மீறி எப்படி நீங்கள் மக்களுக்கு உதவி செய்தீர்கள் என்பதை நாங்கள் பார்த்தோம். நான் உங்களுக்கு ஒன்றை சொல்லிக் கொள்கிறேன். என்னுடைய அரசாங்கத்தில் இருந்தும் நான் தனிப்பட்ட முறையிலேயும் இந்த பகுதியினுடைய தொழில் மற்றும் வியாபார வளர்ச்சிக்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம் என்கின்ற உறுதியை உங்கள் முன்பாக வைக்கிறேன். Everybody knows India's gains in the World Bank, ease of doing business rankings. The government of India has brought many reforms in the last year. A PLI, Production Link Incentive scheme was introduced last December. The coming of a defense corridor in Tamil Nadu will bring many benefits for the people of this state. I can never forget the joy a month ago when I dedicated to the nation a tank made in Tamil Nadu that will protect our nation, our northern borders. Similarly, Tamil Nadu will also have a toy cluster which will show the way in making top quality toys
for the world. Friends, our key focus area is the MSME sector. This sector is the backbone of our economy. Our government has changed the criteria for MSME. This has made business easier for a lot of people. Rupees 14,000 crore has been sanctioned for 3.6 lakhs MSME in the state. Almost 1.5 lakh people related to the MSME sector have benefited from the interest subvention scheme for MSMEs. 8.5 lakh MSME units have got the benefit of the Credit Guarantee Fund Trust. Our government has taken many measures to end harassment by tax officials. நண்பர்களே, உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும், எளிதாக தொழில் நடத்தக்கூடிய துவங்கக்கூடிய வாய்ப்புள்ள நாடுகளுடைய பட்டியலில் உலக வங்கியினுடைய தரத்தில் நாம் எவ்வாறு உயர்ந்திருக்கிறோம் என்பது உங்களுக்கு தெரியும். அதே போல கடந்த வருடம் நாம் பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறோம். உற்பத்தி சார்ந்த ஊக்குவிக்கின்ற திட்டம் கடந்த டிசம்பரில் எங்களால் அறிமுகம் செய்யப்பட்டது. அதே போல இந்த பகுதியில் வர இருக்கின்ற டிஃபென்ஸ் காரிடார், ராணுவ தளவாடங்களை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய திட்டம் பல்வேறு நன்மைகளை இந்த பகுதிக்கு கொண்டு வரும். அதே போல எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு செய்தியும் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். சில தினங்களுக்கு முன்பாக தமிழகத்தில் தயாரிக்கப்பட்ட ராணுவ கவச வாகனத்தை நம்முடைய வட இந்திய எல்லைப் பகுதிகளை பாதுகாப்பதற்காக நான் நாட்டிற்கு அர்ப்பணித்தேன். இங்கு தமிழகத்தில் பொம்மைகள், தரமான பொம்மைகளை உருவாக்கி தயாரித்து தருவதற்கான ஒரு புதிய மையமும் இங்கு உருவாகப் போகிறது. இதன் வாயிலாக உலகத்திற்கு தரம் மிக்க பொம்மைகளை தயாரிக்கக்கூடிய மாநிலமாகவும் நம்மால் மாற முடியும். நண்பர்களே, இன்னொரு முக்கியமான ஒரு தகவல், நம்முடைய சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள் நம் நாட்டின் பொருளாதாரத்திற்கு முதுகெலும்பை போன்றவை. நம்முடைய நாட்டிலே இந்த நிறுவனங்களுடைய வரையறையை, டெபினிஷன் சொல்லுவோம், அந்த வரையறையை நாங்கள் மாற்றி அமைத்திருக்கிறோம். இதன் வாயிலாக நிறைய பேர் தொழில் செய்வதற்காக முன்வருவதற்கான ஒரு வாய்ப்பு அமைந்திருக்கிறது. அதே போல 14,000 கோடி ரூபாய் இங்கு இருக்கக்கூடிய 3.6 லட்சம் சிறு குறு தொழில் நிறுவனங்களுக்காக வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல 1.5 லட்சம் மக்கள் இந்த சிறு குறு தொழில் நிறுவன துறையின் வாயிலாக வட்டி தள்ளுபடி திட்டத்தின் வாயிலாக பயனடைந்திருக்கிறார்கள். 8.5% சிறு குறு தொழில் நிறுவனங்கள் நம்முடைய மத்திய அரசாங்கத்தினுடைய கடன் உதவி திட்டத்தின் கீழாக உதவி பெற்றிருக்கிறார்கள். நாம் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறோம். ஏனென்றால் வரி வசூல் அல்லது வரி தொடர்பான பல்வேறு சிக்கல்கள் மக்களை இருந்து பாதுகாப்பதற்காக பல்வேறு முக்கியமான முயற்சிகளை நாங்கள் மேற்கொண்டு வருகிறோம். Friends, the corrupt eyes of the Congress and DMK will never let business grow like they had done in the past. Their local strongmen will be busy in money collection drives. Due to frequent power cuts, industry could never grow. Friends, one very common theme in the Thirukural is respect for farmers. The Kural says the world must follow the farmers. Farming is the best. It also says farmers are the linchpin of the world, for they support all others
who cannot till the land. The agriculture sector is in need for urgent reform and modernization. NDA's priority is the welfare of the small farmer. Our government has initiated reforms that will free the small farmers from the pressure of middlemen. Measures such as soil health card, Kisan credit card, e-Naam schemes are aimed at empowering farmers. In our manifesto, we have promised an annual stipend of rupees 6,000 for fishermen and farmers. நண்பர்களே, காங்கிரஸ் மற்றும் திமுகவினுடைய ஊழல் கண்கள் நம்முடைய தொழில்களை வளர்வதை ஒருபோதும் அனுமதிக்காது. கடந்த காலங்களில் அவர்கள் செய்ததைப் போலவே அவர்களுடைய உள்ளூர் ஆட்கள் பணத்தை அந்த தொழில் நடத்துபவரிடமிருந்து பெறுவதை கட்டாயமாக்கி அவர்களிடமிருந்து பெற்றுக்கொள்வதை தொடர்ச்சியாக நடத்துவார்கள். அவர்கள் அரசாங்கத்தில் இருந்தபோது நம்முடைய இந்த பகுதியினுடைய மின்சார விநியோகம் எப்படி இருந்தது என்பது உங்களுக்கு தெரியும். தொடர்ச்சியான மின்வெட்டு தொழில்களை எப்போதும் பாதித்தே வந்திருக்கிறது. நண்பர்களே, திருக்குறளினுடைய ஒரு மையமான பொதுவான கருத்து விவசாயிகளுக்கு எப்போதும் மரியாதை கொடுப்பது. குறள் எப்போதும் விவசாயிகளை முன்னிலைப்படுத்தி மரியாதைப்படுத்தியே பேசிக் கொண்டிருக்கிறது. விவசாயம் என்பது மிக மிக சிறந்தது. மேலும் திருக்குறள் சொல்கிறது, விவசாயம் செய்ய முடியாத மற்றவர்களுக்காகவும் விவசாயி என்பவன் இந்த சமுதாயத்திற்காக தொடர்ச்சியாக உழைத்துக் கொண்டே இருக்கிறான், கொடுத்து கொண்டே இருக்கிறான். இப்போது நம்முடைய விவசாயத்துறை உடனடியாக நவீனத்திற்கு அல்லது சீர்திருத்தத்திற்கு வேண்டி நின்று கொண்டிருக்கிறது. நம்முடைய கவனம் என்பது, நம்முடைய முக்கியத்துவம் என்பது தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய முக்கியத்துவம் சிறு விவசாயிகளை நோக்கியே இருக்கிறது. நாம் விவசாயிகளை காப்பாற்றுவதற்காக, சிறு விவசாயிகளை இடைத்தரகர்களிடமிருந்து காப்பாற்றுவதற்காக பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறோம். மண்வள அட்டை, விவசாயிகளுக்கான கடனுதவி திட்டம், விவசாய பொருட்களை விற்பதற்கான ஈனாம் என்று சொல்கின்ற திட்டம் எல்லாம் விவசாயிகளுடைய வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருப்பது. எங்களுடைய தேர்தல் அறிக்கையில் நாங்கள் வருடத்திற்கு 6,000 ரூபாய் விவசாயிகளுக்காக கொடுப்போம், மீனவர்களுக்காக கொடுப்போம் என்று அறிவித்து செயல்படுத்திக் கொண்டிருக்கிறோம். The agriculture sector is facing water shortage problems, and for that the NDA government has begun many efforts for water conservation. Guided by the mantra of per drop more crop, we are helping farmers transform their cultivation methods. Old irrigation structures are being repaired. New ones are also being built. The government of India has launched the Jal Jeevan Mission. The aim is to provide water to all households. Since the mission began, almost 16 lakh rural households in Tamil Nadu have got access to tap water connection. From the farmland to your home, every possible effort will be made to ensure adequate water. நம்முடைய விவசாயத்துறை நீர் பற்றாக்குறை பிரச்சனை சந்தித்தே வந்து கொண்டிருக்கிறது. அதற்காக தேசிய ஜனநாயக கூட்டணி அரசாங்கம் இந்த நீர் ஆதாரங்களுக்காக பல்வேறு முயற்சிகளை எடுத்து வருகிறோம். எங்களுடைய மந்திரமாக ஒரு சொட்டு நீர் என்பது அதிகமான விளைச்சல் தரக்கூடியதாக மாற்ற வேண்டும் என்பதற்காக அந்த விவசாயிகளுக்கெல்லாம் அவர்களுடைய பாசன முறையை மாற்றுவதற்கான பயிற்சியையும் இதனுடன் சேர்த்தே நாங்கள் வழங்குகிறோம். நம்முடைய பழைய பாசன வாய்க்கால்கள், பழைய பாசன முறைகளில் இருப்பவையெல்லாம் இன்று தூர்வாரப்பட்டு செப்பனிடப்படுகிறது. புதிய நீர்ப்பாசனங்கள், அதற்கான வழிகள், வரத்துக்கள் புதிதாக கட்டப்பட்டு வருகிறது. நம்முடைய இந்திய அரசாங்கத்தினுடைய உயிர்நீர் திட்டத்தின் வாயிலாக அத்தனை வீடுகளுக்கும் இணைப்பை, குடிநீர் இணைப்பை தருவதற்காக உறுதி கொண்டிருக்கிறோம்.
அந்த திட்டம் துவங்கியதற்கு பின்பாக தமிழகத்தில் மட்டும் 16 லட்சம் வீடுகளுக்கு குடிநீர் இணைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய விவசாய நிலங்கள் மட்டுமல்ல, உங்களுடைய வீடுகளுக்கும் நீர் பற்றாக்குறை என்பது இல்லாமல் இருப்பதற்காக நாங்கள் அந்த நீர் பற்றாக்குறையை நீக்குவதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். Friends, I will urge you all to read the BJP manifesto in detail. Together, we will serve you and we will serve you all and fulfill your dreams. We guarantee a better future for your children. Thank you for coming to bless us in such a large number. Welcome. நண்பர்களே, உங்களை நான் வேண்டிக் கொள்கிறேன், நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையை விவரமாக படியுங்கள், கவனமாக படியுங்கள். இந்த மாநிலத்தினுடைய ஒரு மிகச்சிறந்த தொலைநோக்கு பார்வையோடு பல்வேறு மக்களுடைய எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப நாங்கள் அதை வடிவமைத்திருக்கிறோம். ஒட்டுமொத்தமாக ஒருங்கிணைந்த குடும்பமாக தேசிய ஜனநாயக கூட்டணி உங்களுடைய கனவுகளை நிறைவேற்றுவதற்காக, உங்களுக்கு சேவை செய்வதற்காக நாங்கள் ஒருங்கிணைந்திருக்கிறோம். நாங்கள் நிச்சயமாக உங்களுடைய குழந்தைகளுடைய பிரகாசமான எதிர்காலத்திற்கு உறுதி கூறுகிறோம். நீங்கள் இத்தனை அதிக அளவு எண்ணிக்கையில் வந்து எங்களை எல்லாம் ஆசீர்வாதம் செய்ததற்கு என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம், நன்றி.